Hi everyone, welcome back to my channel Nosy Sandwork. ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் வந்து நமக்கு நெருங்கிருச்சு. எல்லா கிறிஸ்டியன்ஸுமே வந்து டிசம்பர் 1 அன்னைக்கு வீடை வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கிறிஸ்மஸ்க்காக. கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு அழகழகாக வந்து நிறைய கிறிஸ்மஸ் டெக்கர் ஐட்டம்ஸ் வந்து ஆர்னமெண்ட்ஸ், ட்ரீ ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் தொங்க போட்டுருவாங்க. வீடையுமே அழகாக டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் ப்ராஜெக்ட் தான். கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து அழகாக இந்த ஸ்டாரை தொங்க போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கார்லண்ட் மாதிரியும் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணி ஹோம் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான கிறிஸ்மஸ் டெக்கர் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செட்டாக செஞ்சு அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஹேண்ட்மேட் அண்ட் யூனிக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டார்ஸ் வந்து உங்களுக்கு க்ரோஷே ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸில் வந்து வேணும், பல்காக வேணும்னா கூட நீங்கள் வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்மகிட்ட வந்து பர்சனலைஸ்ட் கஸ்டமைஸ்ட் ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம செல் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லை, இது பண்ணுறதுக்கு வேண்டியான யான்ஸுமே நம்ம ஷாப்பில் இருக்குது. நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற யான் வந்து என்னென்னா, இன்றைக்கி நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறது கங்கா ஒலிவியா பிராண்ட் 100% அக்ரலிக் யான், லைட் வெயிட் 3 டபுள் நிட் யான். அது வந்து டிகே வெயிட் யான். ஸோ இது அப்சல்யூட் பிகினர்ஸ்லேருந்து ஸோ நான் வந்து இந்த யானை வந்து 10 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்பவே எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த யான் ஷேட்ஸில் தான் நம்மளோட ஷாப்பில் வந்து யான்ஸ் இருக்குது. நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் எல்லா ஷேட்ஸுமே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த யான் ஓகேவா, நீங்கள் எந்த டைப் ஆஃப் யான்னாலுமே எடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து ரெட் கலர் எடுத்திருக்கிறேன். இன்றைக்குள்ள ப்ராஜெக்டில் வந்து நான் க்ரீன் கலரில் நான் பண்ணி காமிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு க்ரோஷே பண்ணுறதுக்கு தேவையான ஹூக் வந்து என்னென்னா மெட்டீரியல் ஹூக். ஸோ இன்றைக்கி வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ரிசைன் ஆர்ட் ஹூக் வந்து ஹூக் சைஸ் 3.0 mm எடுத்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 3.5 கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 3.0 mm ஹூக் எடுத்திருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சிசர்ஸ், அதுக்கப்புறம் யான் நீடில். இவ்வளோ தான் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணி வியூ பண்ணுற எல்லா வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். நீங்கள் வந்து க்ரோஷேயில் பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சவங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இல்லை க்ரோஷேக்கு நீங்கள் நியூனா நான் பேசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ் வந்து லெசன்ஸாக போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், இல்லை என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து க்ரோஷே பற்றி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் க்ரோஷே கிளாஸ் வந்து என்கிட்ட பர்சனலாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிங் பண்ணுங்கள். நான் வந்து இந்த மந்த் எண்ட் வந்து பேட்ச் பண்ணலான் இருக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து நான் அது டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். ஓகே, செயின் 3 வந்து ஒரு டபுள் க்ரூஷியவாக கவுண்ட் ஆகும். 1 2 3. ஓகே, செயின் 3 வந்து ஒரு டபுள் க்ரூஷியவாக கவுண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் போடுறோம். ஸோ என்ன மீனிங்னா செயின் 3 ஒரு டபுள் க்ரூஷே ப்ளஸ் செயின் 1. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த சர்க்கிள்குள்ளே 1 டைம் டபுள் க்ரூஷே யான் ஓவர் பண்ணுங்கள். 3 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். ஓகே, 1 டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம், செயின் 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே இது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். டோட்டலாக 10 டைம்ஸ். ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம செயின் 3 ஒரு டபுள் க்ரூஷேவாக பண்ணிவிட்டு செயின் 1 போட்டோம். செகண்ட் டைம் ஒரு டபுள் க்ரூஷே செயின் 1. இந்த 1 டபுள் க்ரூஷே செயின் 1 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஏற்கனவே 1 பண்ணிட்டோம், சாரி 9 டைம்ஸ் பண்ண போகிறோம். 1 பண்ணிட்டோம். செகண்ட் டைம் 1 டைம் டபுள் க்ரூஷே செயின் 1. third time chain 1. fourth time, fifth time, sixth time 1 time double crochet,
செயின் 1 போட மறந்துடாதீங்க. 6th டைம் பண்ணியாச்சு. 7th டைம் 1 டைம் டபுள் க்ரோஷே, செயின் 1. 8th டைம் 1 டைம் டபுள் க்ரோஷே, செயின் 1. 9th டைம் 1 டைம் டபுள் க்ரோஷே, செயின் 1. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று விட்டுருங்க. இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 தான் வந்திருக்கு. ஆமாம், 9 டைம்ஸ் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்னோட சேர்த்திங்கன்னா 10. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. செயின் 1 போட்டாச்சு. இந்த சென்டரை வந்து நீங்கள் இழுத்திங்கன்னா சென்டர் நல்லா க்ளோஸ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். செயின் 1 2 3, தேர்டு ஸ்டிச் டாப்பில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரவுண்ட் 1. இப்போ வந்து ரவுண்ட் 2 இந்த பஃப் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு வந்து நல்லா யானை வந்து நல்லா கொஞ்சம் ஹைட்டாக தூக்கிக்கோங்க. ரொம்ப இந்தளவுக்கு வேண்டாம். கிளஸ்டர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கிளஸ்டர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, ஆர் பஃப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தூக்கிட்டு yarn ஓவர் 1 டைம் ஹைட்டாக தூக்கிக்கோங்க. எதுவுமே நம்ம yarn ஓவர் பண்ணி லூப் எடுக்கக்கூடாது. அகெயின் yarn ஓவர் பண்ணி டபுள் க்ரோஷே மாதிரியே பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள். செகண்ட் டைம் ஹைட்டாக தூக்கிக்கோங்க. ரொம்ப ஹைட்டாக வராது, இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டாக. ஓகேவா? அகெயின் தேர்ட் டைம் yarn ஓவர் ஃபுல்லாக புல்லப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மகிட்ட 1 2 3 4 5 6 7 லூப்ஸ் இருக்குது. yarn ஓவர் ஃபுல் 7 லூப்ஸையுமே நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துட்டு செயின் 2. ஓகே ஓகே, செயின் 2 1 2. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பஃப் ஸ்டிச் ஆர் கிளஸ்டர் ஸ்டிச். இப்போ நம்ம ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லேயுமே நம்ம இதை கண்டினியூ பண்ண போகிறோம். இங்கே செயின் 1 போட்டோம்ல, டபுள் க்ரோஷே செயின் 1, ஈச் செயின் 1 ஸ்பேஸில் நம்ம இதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். 3 டைம்ஸ் புல்லப் பண்ணணும் ஹையாக. ஸோ yarn ஓவர் பண்ணிக்கோங்க, டபுள் க்ரோஷே மாதிரி yarn ஓவர் பண்ணிவிட்டு 1 2 அகெயின் yarn ஓவர் 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 லூப்ஸ் இருக்கும். yarn ஓவர் 7 லூப்ஸையுமே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு செயின் 2 1 2. நான் ஜூம் பண்ணி கூட உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், மேபி ஸ்டிச்சஸ் இன்னும் கிளாரிட்டியாக தெரியலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸில் டைரெக்டாக ஒர்க் பண்ண போகிறோம். yarn ஓவர் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஃபஸ்ட் டைம் நல்லா ஹைட்டாக இழுத்துக்கோங்க. 1 2 3 ஹைட்டாக இழுத்துட்டு yarn ஓவர் எல்லா லூப்ஸையுமே இழுத்துருங்க. செயின் 2. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே நம்ம 10 செயின் 1 ஸ்பேஸ்லேயுமே ரிப்பீட் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 9 டைம்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இந்த ஒரு செயின் 1 ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக 10th டைம் 1 2 3 அப்படியே yarn ஓவர் பண்ணுங்கள். செயின் 2 1 2. ஓகே, ஸோ கிளஸ்டரோட டாப்பில் வந்து ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். இதுதான் கிளஸ்டர். இதோட டாப் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ரவுண்ட் 2 முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட் இந்த ஸ்டார் ஷேப்பில் வருது பார்த்திங்களா, இந்த இதுதான் நம்ம ஸ்பைக்ஸ் வந்து பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸி. நம்ம வந்து எதில் ஒர்க் பண்ண போகிறோன்னா இந்த செயின் 2 ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? செயின் 2 ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நம்மகிட்ட 10 செயின் 2 ஸ்பேஸ் இருக்கும். ஸோ
ஒரு ஸ்பைக்குக்கு வந்து 2 வந்து தேவைப்படும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்லிப் ஸ்டிச் செயின் டூ ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு செயின் 2 ரவுண்ட் 3 செயின் 2 ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். இந்த செயின் 2 எப்போவுமே ஒரு ப்ராஜெக்டில் செயின் 3 வந்து ஒரு டபுள் குரோஷே, செயின் 2 வந்து ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே. சாரி, டபுள் குரோஷேன்னு சொல்லியிருப்பேன். செயின் 2 வந்து ஒரு ஹாஃப் டபுள் குரோஷேன்னு நம்ம நினச்சிக்கிறணும். நெக்ஸ்ட் வந்து 2 டைம்ஸ் டபுள் குரோஷே சேம் ஸ்பேஸ்லேயே 1 2 ஓகே 2 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1 டைம் ட்ரிபிள் குரோஷேக்கு 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணுவோம். பண்ணிவிட்டு யானை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணுங்கள். 4 லூப்ஸ் இருக்கும். yarn over first 2 loops, yarn over second 2 loops, yarn over third 2 loops. Next chain 3, 1 2 3, chain 3, same space liye 1 time triple crochet அப்படியே ரிவர்ஸில் வரணும். 1 time triple crochet, இங்கே 1 time triple crochet பண்ணியிருக்கிறோம். அப்புறம் 2 times double crochet, அப்புறம் 1 half double crochet. ஸோ 1 time triple crochet பண்ணிட்டோம். 2 times double crochet, 1 2 2 times double crochet, last 1 time half double crochet. half double crochet க்கு 3 loops இமே எடுக்கணும். ஓகே, இதை முடித்த பிறகு செயின் 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயின் 2 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் 1. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டாரோட ஸ்பைக். ஓகே, இப்போது நமக்கு வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு ஒரு ஸ்பைக். ஸோ ஒரு ஸ்பைக்குக்கு 2 செயின் 2 ஸ்பேஸு எடுக்கிறோம். 10ல் வந்து 2 2வாக எடுக்கும் போது நமக்கு 5 ஸ்பைக் வரும். 5 × 2 10. ஓகே, ஸோ இப்போ வந்து செயின் 1 போட்டுட்டோம். இப்போ அகெயின் நெக்ஸ்ட்டு செயின் 2 ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். 1 time half double crochet, half double crochet நாம் 3 loops இமே எடுக்கணும். 1 ஸ்பேஸ்லேயே 2 times double crochet, 1 2 2 times double crochet முடிச்சாச்சு. 1 time triple crochet, chain 3 1 2 3, again same space le 1 time triple crochet, 2 times double crochet, 1 2 2 times double crochet. Next same space le 1 time half double crochet. Okay, half double crochet, chain 1 போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச், chain 2 ஸ்பேஸ், நெக்ஸ்ட் chain 2 ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச், நெக்ஸ்ட் chain 1. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்பைக் முடிஞ்சிருச்சு. நான் இன்னும் 1 more டைம் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் chain 2 ஸ்பேஸில் 1 time half double crochet, 2 times triple crochet, 1 2 2 times double crochet, 1 time triple crochet, chain 3, same space le 1 time triple crochet, 2 times double crochet, 1 2 2 times double crochet, 1 time half double crochet, chain 1, next chain 2 space la slip stitch, chain 1. friends, இதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணிவிட்டு எண்ணில் வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 5 ஸ்பைக்ஸ் வந்து பண்ணியாச்சு. நான் ஹாஃப் டபுள் குரோஷியோட ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன். ஸோ எப்பவும் போல் செயின் 1, நெக்ஸ்ட்டு செயின் 2 ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. chain 1,
நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்திங்களா, இந்த ஸ்டிச்சில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு வாட்டி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு யானை கட் பண்ணிக்கோங்க. லாங் டெயில் நீங்கள் வந்து இப்படி ஹேங்கிங் மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லாங் டெயில் அண்ட் விட்டு கொஞ்சம் இந்த மாதிரி லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ யான் நீடில் வச்சு மிடில் பார்ட்டை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கர் ஐட்டம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.